وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய ஆரம்ப நாள் முதல் ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால ஒவ்வொரு மார்க்கத்துடைய நல்ல காரியங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய பொறுமதி அந்த தலையங்கத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தை இது ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் தந்த, எங்களுக்கு மட்டும் தந்த ஒன்றல்ல, மாற்றமாக இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் முதல் மனிதன். அவர்களுக்கு பின்னால் வந்தவர் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். சுமார் 1000 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபி. 950 வருடம் தஅவத்துடைய பணியை மேற்கொண்ட ஒரு நபி தான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 950 வருடங்கள் தஅவாவுடைய பணியிலே மேற்கொண்டாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். மீதமானவர்கள் யாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, கப்பலை கட்டும்படி அவர்கள் கப்பலை கட்டினார்கள். மக்கள் எல்லாம், பைத்தியக்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள். வெள்ளம் வர ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது கப்பலிலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை அவர்கள் ஏற்றினார்கள். கப்பலை ஆரம்பிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகின்றான், வகால அர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜரே, அந்த கப்பலை ஓட்ட ஆரம்பித்தார்கள். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட பெரும் ஒரு ஆட்சி செய்த ஒரு நபி தான் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் பல விடயங்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். மிருகங்கள், பறவைகளின் பாசையை அல்லாஹ் படித்து கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால் உலகத்தில் மிக சிறிய ஒரு படைப்பு தான் எறும்பு. எறும்புடைய பாசையை அல்லாஹ் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். அவர்கள் எறும்போடு பேசியதாக குர்ஆன் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்தில் இருந்த ஒரு பறவை தான் ஹுதுஹுத் என்று சொல்லக்கூடிய பறவை. குர்ஆனில் அந்த பெயர் இருக்கின்றது, ஹுதுஹுத் என்று சொல்லக்கூடிய அந்த பறவை. இந்த பறவை இன்னொரு ஊருக்கு செல்கின்றது. அந்த ஊரில் ஒரு பெண்மணி தலைமைத்துவத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை. மாற்றமாக சூரியனை இறைவனாக ஏற்று சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊர் மக்களும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கவலையை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த பறவை பேசுகின்றது. பேசி முறைப்பாடு செய்கின்ற பொழுது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன் என்று சூரா நம்ல வரக்கூடிய இந்த வாசகம். எனவே அவர்களும் அந்த கடிதத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தை எழுதித்தான் அந்த கடிதத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தை நமக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல, மாற்றமாக முன்னால் வந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த ஒன்று தான் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது குர்ஆன் வஹி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. குர்ஆன் கொடுக்கப்படுகின்றது முதலாவது இக்ரா, ஓதுவீராக. எப்படி? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றார். எனவே இஸ்லாம் மார்க்கம் ஒரு ஆகுமான காரியத்தை செய்கின்ற பொழுது அதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வது சுன்னத்தாக இஸ்லாம் எமக்கு வலியுறுத்துகின்றது. நாம் சாப்பிடுகின்றோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ். வீட்டுக்குள் நாங்கள் வருகின்றோம், பிஸ்மில்லாஹ் வலஜனா வபிஸ்மில்லாஹி ஹரஜனா வஅலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா. வீட்டை விட்டும் வெளியே போறோம், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்,
தூங்குகின்றோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா. ஏதாவது நல்ல காரியத்தை செய்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி செய்யும் படித்தான் இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு இபாதத்தும் சுன்னாவும் ஆகுமான நல்ல காரியத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது, அது குடிக்கின்ற குடிபானமாக இருக்கட்டும் அல்லது சாப்பிடுகின்ற சாப்பாடாக இருக்கட்டும், ஏதோ வாகனத்தை ஓட்டுகின்றோம், பயணம் செய்கின்றோம், வீட்டுக்குள் நுழைகின்றோம், வீட்டிலிருந்து வெளியேறுகின்றோம், உது செய்கின்றோம், எதுவாக இருந்தாலும் நல்ல காரியங்கள் செய்கின்ற பொழுது பிஸ்மில்லாவை சொல்லி ஆரம்பிப்பதை இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல தஅவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. குறுகிய நபர்கள் தான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். தாயிஃபுக்கு போறாங்க. தாயிஃப்ல 3 முக்கியஸ்தர்களை சந்திச்சு தஅவாவுடைய பணியை தஅவாவை எத்தி வைக்கின்றார்கள். ஆனால் அந்த 3 முக்கியஸ்தர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேவலமான வார்த்தைகள் மூலமாக திட்டினார்கள். அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற சின்ன புள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கட ஊருக்கு ஒரு பைத்தியக்காரர் வந்திக்கு, கல்லெடுத்து அடிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அடிக்கப்படுற ரசூலுல்லாவுடைய முபாரக்கான உடம்பிலிருந்து ரத்தம் ஓட ஆரம்பிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைறாங்க. அந்த தோட்டம் உத்பா ஷைபாவுடைய தோட்டம். இஸ்லாத்துடைய மிக பெரும் விரோதிகள். உத்பா ஷைபாவுடைய தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சதோடு அங்கிருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர், அவருடைய பேர் அத்தாஸ், அவர் ரசூலுல்லாவை பார்க்கிறாங்க. பார்த்து ரசூலுல்லாவை கண்ட உடனே அத்தாஸுடைய உள்ளத்துல கவலை வருது. களைப்போட இருக்கிறாரு, கஷ்டத்தோட இருக்கிறாரு, ரத்தம் வருகின்றது, காயம். இதை கண்ட உடனே அத்தாஸுடைய உள்ளத்துல கவலை வந்து, அந்த தோட்டம் திராட்சை தோட்டம், உத்பா ஷைபாவுடைய தோட்டம், தாயிஃபுடைய மண்ணில் இருக்கக்கூடிய தோட்டம், அந்த உத்பா ஷைபாவுடைய தோட்டத்துல இருந்து ஒரு சில திராட்சை பழத்தை பிச்சு வந்து அதையும் பாலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலை எடுத்தாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க யூனுஸ் பின் மத்தாவுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க. ஹஜ்ரத் யூனுஸ் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏதாவது சாப்பிடுகின்ற பொழுது, குடிக்கின்ற பொழுது எந்த பிஸ்மில்லாவை சொல்வார்களோ அதே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை இந்த மனிதரும் சொல்கின்றார். எனவே இவர் ஒரு நல்ல மனிதர் என்று இருவரும் அங்கே பேச ஆரம்பிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்கின்றார்கள், தஅவத்தை கொடுக்கின்றார்கள். தாயிஃபுடைய மண்ணிலே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஒரு பிஸ்மில் ஒரு மனிதனுடைய ஹிதாயத்துக்கு வழியாக அது மாறுகின்றது. எனவே இஸ்லாம் மார்க்கம் தூய்மையான மார்க்கம், அழகான முறையிலே வழிகாட்டுகின்றது. எனவே நானும் நீங்களும் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற பொழுதும் அதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்கின்ற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய நாள் இந்த நிகழ்விலிருந்து தாயிஃபுடைய மண்ணிலே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபியின் பேர் என்ன என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய கேள்வி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு